ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஹெச்எஸ் வந்து ஒரு புது ரூலை வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஃபெடரல் ரெஜிஸ்டரில் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அப்படின்னா அக்டோபர் 27, 2025. அந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ளே வரும்போதும் அண்ட் எக்ஸிட் ஆகும்போதும் கண்டிப்பாக பயோமெட்ரிக்ஸ் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, நீங்கள் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதில் பாயிண்ட் நம்பர் 1, இது வந்து ஃபைனல் ரூல், விச் மீன்ஸ் தட் இது இப்போதைக்கு ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட ரூல் கிடையாது. இது 2020லேயே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் வாட்டி இருக்கும்போது அவங்க இதை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அப்படி நிறைய ட்ரம்ப்பை கொண்டு வந்த நிறைய அந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாம் அப்போயே கிடப்பில் போட்டாங்க. அந்த மாதிரி இதையும் வந்து கிடப்பில் போட்டாங்க. பட் திருப்பியும் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மறுபடியும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே தலைப்பில் அந்த பழைய ரூலை அப்படியே எடுத்து அவங்க இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதோட எஃபெக்டிவ் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 26, 2025 அன்னிலிருந்து இது வந்து எஃபெக்டிவ் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் முக்கால்வாசி ஏர்போர்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. ஏன்னா நம்ம அங்கே கான்சுலேட்லேயே போயிட்டு வீசா ஸ்டாம்பிங் பண்ணும்போது அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி உள்ளே வரும்போதும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தானே மேட்ச் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸிட் ஆகும்போது ரொம்ப ஈஸி, நீங்கள் எந்த ஒரு செக்குமே உங்களுக்கு இருக்காது. அவங்க நீங்கள் அப்படியே ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துட்டு அந்த டிஎஸ்ஏ செக் பாயிண்ட்டை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறிட்டு நீங்கள் வந்து கிளம்பிடலாம். இப்படி தான் வந்து நிறைய போர்ட்டில் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து மாறப்போகுது. வழக்கமாக நம்ம உள்ளே வரும்போது பாஸ்போர்ட் காமிச்சு இந்த சிபிபி ஆஃபீஸர் வந்து நமக்கு I-94 கொடுப்பாரு. ஒரு சில செக்ஸ்லாம் பண்ணுவார். வீசா இந்த டாக்குமெண்ட் இருக்கா, அந்த டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்பார். ஸோ என்ட்ரி ஆகும்போது எல்லாருக்குமே ஒரு ரெக்கார்டு வந்து இருக்கும். அப்போ வெளியே போகும்போது ரெக்கார்டு இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆக்சுவலாக இது வரைக்கும் எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போகும்போது அந்த ஏர்லைன் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் காமிச்சு தானே வெளியே போக முடியும். அந்த பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கண்ட்ரி விட்டு எக்ஸிட் ஆகிட்டாரு அப்படின்ட்டு அந்த ஏர்லைன் வந்து யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது மூலிமா அவங்க வந்து ஓகே இந்த பர்சன் வந்து எக்ஸிட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியும். இப்படி தான் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இது எவ்வளோ நாளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷமாக இப்படி தான் இருக்குது. 2012 நான் ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது அவங்க வந்து பேப்பரில், அதாவது ஃபிசிக்கல் பேப்பரில் அவங்க I-94 வந்து கையில் எழுதி கொடுப்பாங்க. அப்படி தான் முதல்ல இருந்துச்சு. அந்த I-94 ஃபார்ம் வந்து நீங்கள் தொலைக்கவும் கூடாது. தொலைச்சிட்டிங்கன்னா வந்து யுஎஸ் விட்டு வெளியே போகும்போது பெரிய பிரச்சனையாகிடும். அப்படி தான் முதல்ல இருந்துச்சு. ஆனால் 2013லேருந்து அந்த சிஸ்டம்லாம் மாற்றி எல்லாமே எலக்ட்ரானிக்காக அவங்க வந்து I-94லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த 2013க்கு அப்புறமா நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது அந்த ஏர்லைன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து யுஎஸ் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி தான் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது டிசம்பர் 26லேருந்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிபி அந்த யுஎஸ் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களே என்ன பண்ண போகிறாங்கன்னா, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுத்துக்குமே பயோமெட்ரிக், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேஷியல் ரெகக்னிஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூலில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, அதான் ஏற்கனவே வந்து எக்ஸிட் ஆகும்போது அந்த ஏர்லைனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருது இல்லையா, அப்போ எதுக்கு திருப்பியும் தேவையில்லாமல் இவங்க வந்து ஒரு எக்ஸிட் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அவங்களே ஒரு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யாரெல்லாம் ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்து உடனடியாக கிடைக்கும். ரெண்டாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து தப்பான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பெருசாக ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் பெருசாக பாதிப்பு அவ்வளோவா இருக்க போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் யுஎஸ் சிட்டிசன் அவங்களுக்கு உண்டான டேட்டா வந்து ஏற்கனவே யுஎஸ் கவர்மெண்ட் கிட்ட மானாவரியாக கொட்டி கிடக்குது, வச்சு ஈஸியாக அவங்க ட்ராக் பண்ணிடலாம். ஆனால் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணும்போது நான் யுஎஸ் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செக் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச டிஎஸ்ஏல வந்து ஒரு 2 பிரிவாக பிரிச்சுருவாங்கன்னு என்னோட அசம்ஷன். யுஎஸ் சிட்டிசன் அண்ட் நான் யுஎஸ் சிட்டிசன். ஏன்னா என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, யுஎஸ் சிட்டிசனுக்கு தனியாக ஒரு லைன் இருக்கும், நான் யுஎஸ் சிட்டிசனுக்கு தனியாக லைன் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸிட் ஆகும்போதும் டிஎஸ்ஏல வந்து யுஎஸ் சிட்டிசன் தனியாக, நான் யுஎஸ் சிட்டிசன் தனியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன்ஸ். அப்போ அந்த நான் யுஎஸ் சிட்டிசனில் அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது, ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்து அந்த சாஃப்ட்வேர் வச்சு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 3 hours 4 hours முன்னாடி இன்டர்நேஷனல் ட்ராவல் இருக்கும்போது நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதில் அடிஷ்னலாக குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ரெஜிஸ்டர் ஆகாது. மேபி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அலோவ் பண்ணுவாங்கன்னு என்னோட அசம்ஷன். அது வந்து பொறுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப வயசானவங்களுக்கும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து ரொம்ப தோல்லாம் சுருங்கி போயிருக்கும். அப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் சரியாக ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ ஒருவேளை அவங்க வந்து இன்கமிங் வரும்போது இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் அவுட் கோயிங் போகும்போது இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆனால் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூல்ஸஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க போகுது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ் வந்து இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்டோட ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இதனால் என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பாக்ட் வந்து கிளியராக ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. நம்பர் 1 வந்து சின்ன விஷயம் தான். ட்ராவல் பண்ணும்போது நம்ம 3 to 4 ஹவர்ஸ் முன்னாடி வந்து ஏர்போர்ட்டுக்கு போவோம். நீங்கள் இருக்கிற ஏர்போர்ட்டை பொறுத்து நீங்கள் ரொம்ப பிஸியான ஏர்போர்ட் போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் செக்யூரிட்டி செக் ரொம்ப லைன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து முன்னாடி போவோம். இப்போது ஒரு 30-40 மினிட்ஸ் இன்னும் அடிஷ்னலாக ஏன்னா இந்த செக் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிற டைம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி நிலமை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ். ஆனால் இதை தவிர்த்து அடுத்த ஒரு இன்கன்வீனியன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏர்லைன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் உடனே தெரியாது அவங்களுக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஆனால் இப்போது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெக்கார்டு வந்து அவங்க சிபிபியை மெயின்டைன் பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தாலோ அதை க்ளீனாக வந்து அங்கே ஃப்ளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதோ 1-2 நாள் டிலே கூட அவங்க வந்து பெருசாக ஏதாவது இம்பாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க எக்ஸ்பர்ட் வந்து அவங்க வார்ன் பண்ணுறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு இம்பாக்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தை தவிர மேஜராக வேறு எந்த பெரிய ஒரு இம்பேக்ட்டும் இந்த ஒரு விஷயத்தினால இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து டிசம்பர் 26க்கு அப்புறம் என்ன ஏது அப்படின்றது நம்ம கிட்ட வரும்போது அப்போ வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி இல்லை ப்ரோ நீங்கள் 1-2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதையும் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் சொல்ல 1-2 பாயிண்டில் எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது, இது வந்து நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தாட்டையும் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சிவந்தந்தோட சப்ஸ்கிரைப்.